ஹாய் கேஸ், நம்ம போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இடையில புக் ரிவ்யூ பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இது 100 Day சேலஞ்சில் Day 2. இது நம்ம ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ. அக்னீரன் கோபால் அவர்களோட போர்க்களம். இந்த புக்கில் அவர் லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணார், தலைமறைவாக வாழ்ந்த வாழ்க்கை, ஜெயிலில் வாழ்ந்த வாழ்க்கை, வீரப்பன் ஸ்டோரிஸ், அப்புறம் மலைவாழ் மக்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தானே தவிர என்னோட சொந்த கருத்து இல்லை அப்படின்றத நான் முன்னாடியே டிஸ்க்ளைமரில் சொல்லிக்கிறேன். ஒரு பாயிண்டில் இது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தெரியும். இப்போ வேர்ல்டு வைடில் ஃபேமஸாக போயிட்டு இருக்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி இது தமிழ்நாட்டோட கான்ஸ்பிரசி தியரி. கான்ஸ்பிரசி தியரினா கட்டுக்கதை. அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் ஆங்கிலேருந்து நம்மளோட விடுதலை போராட்ட வீரர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தீவிரவாதியாக தெரியும். ஆனால் நம்ம ஆங்கிலேருந்து அவங்கள பார்க்கும்போது தியாகியாகவும் வீரர்களாகவும் தெரியும். அது மாதிரி கான்ஸ்பிரசி தியரி கட்டுக்கதை வந்து ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அது கட்டுக்கதையாக தான். அது ப்ரூவ் ஆன பின்னாடி அதுதான் ஒரிஜினல் ஸ்டோரியாக மாறும். இது நம்மளோட கருத்து. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். இதில் மேக்சிமம் பாதிக்கப்பட்டவங்க வந்து கல்வி அறிவு இல்லாதவங்க தான். அதனால கல்வி அறிவு இல்லைன்னா நம்ம வாய்ஸும் ஒடுக்கப்படும்னு இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த புக்கு வந்து மொத்தம் 356 பேஜ் இருக்குது. இதோட விலை 360 ரூபா. இதை வாங்க முடிஞ்சவங்க வாங்கி படிங்க, வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி லைப்ரரியில் கடை வாங்கி படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க. இந்த புக்கு மூலிமா நம்ம கற்றுக்கிட்ட மாறல் என்னன்னா, அம்பேத்கர் சொன்னது தான் எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட். அதாவது கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். நம்ம அடுத்த புக்கில் என்ன கற்றுக்கிறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.